இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெண்களில் வந்து எப்படியும் ஒரு 70 to 80% வந்து நிச்சயமாக வந்து வாக்கு அளிப்பாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது எங்களால் அது வந்து ப்ளஸ் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. ரீசெண்டாக ராதிகா அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு கேட்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் சொன்னாங்க. உங்கள் கருத்து என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பெருந்தன்மை இருந்தது, இப்போ போட்டி அந்த பொறாமை இருக்குது. ஏன்னா களத்தில் நாங்கள் வந்து பார்க்குறோம்ல, இப்போ தம்பி போகும்போது மக்கள் தன்னாலே எழுச்சியாக வந்து பார்க்குறாங்க. பட் இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆளை சேர்க்க வேண்டியிருக்கு. தொகுதி நிலவரங்கள் எப்படி சார் இருக்குது? இப்போ நீங்கள் நிப்பாட்டிருக்க தொகுதியில் நிறையா விஷயங்களும் இருக்குது. நம்ம வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு ஜாதி பார்த்து தான் ஒரு இடத்துல ஒரு தொகுதி வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. மற்ற கட்சியிலையும் சரி, தேமுதிக பொறுத்த வரைக்கும் சரி. பட் கடைசி ஒரு 5 நாள் வந்து அது மக்கள் மனநிலை ப்ளஸ் வந்து இன்னைக்கு விஜய் ஆண்டனி கூட அது வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலையும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்லை, ஃபீஸ் கட்ட முடியலன்ன போது நீங்கள் அந்த காசை வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு மட்டும் போடும்போது நீங்கள் கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு போடணும். மக்கள் வந்து நிறையா வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றலை. கடந்த தேர்தலில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த சூட்சமும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே கொடுத்தீங்களா? 2,19,00,000 ரேஷன் கார்டு தான் இருக்குது. 1,16,00,000 தான் கொடுக்குறீங்க. அதுவும் என்ன சொல்றீங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. நீங்க என்ன நிர்ணயம் பண்றது தகுதி வாய்ந்த பெண்கள்னு? நீ தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னீங்க அதை செய். ஏன் இப்படி பொய்யா பேசுறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். திமுக பேசி பேசி பேசியே தான் நாட்டை பிடிச்சாங்க, நாட்டை கெடுத்தாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர், தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜேந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் தமிழருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பரபரப்பான சூழ்நிலையில பிரச்சாரத்துக்கு இடையில கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு இடையில கூப்பிட்டதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு. தேமுதிகவோட செயல்பாடுகள் தான். ஏன்னா வந்துட்டு கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அந்த தேர்தலை தேமுதிக அணுக போகுதுன்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பிரபாகரன் களம் கண்டதுக்கு அப்புறம் அடுத்து கேப்டன் மாதிரி அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும், தேமுதிகவோட செயல்பாடு கேப்டன் இருக்கும்போது இருந்ததை விட இப்போ என்ன மாதிரி இருக்குன்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பிரச்சாரத்தில் எழுதி போயிட்டு இருப்பீங்க, மக்கள் வரவேற்பு எப்படி இருக்குது தேமுதிகவுக்கு? இல்லை, சிறப்பாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் விருதுநகரில் ஒரு 5 நாள் இருந்தேன். அப்புறம் மத்திய சென்னை பிரச்சாரம் போனேன். நேற்றுலாம் வந்து தஞ்சாவூர் பிரச்சாரம் போயிருந்தேன். இன்றைக்கி தான் வந்தேன் நான். இன்றைக்கி முடிச்சுட்டு கடலூர் பிரச்சாரம் போனேன். அப்புறம் லாஸ்ட்டு வந்து விருதுநகர் போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் நிச்சயமாக வந்து ஒரு எழுச்சி இருக்குது. அது நம்ம வந்து பிரச்சாரம் போகும்போது தெரியுது. அந்த கிரவுண்ட் லெவலில் நம்ம வந்து போகும்போதே கணிச்சிடலாம். ஓகே, பெண்களில் வந்து எப்படியும் ஒரு 70 to 80% வந்து நிச்சயமாக வந்து வாக்கு அளிப்பாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது எங்களால் அது வந்து ப்ளஸ் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கேப்டனை பற்றி நிறைய செய்திகள் ஊடகத்திலலாம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அது வந்து சோசியல் மீடியாவாகட்டும் இதுவாக இருந்தாலுமே வந்து அது பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து முக்கியமான தேமுதிகவோட முகமாக இருக்கும்போது விஜய் பிரபாகரன் தான். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் வரிசையாக அவர் பண்ணுற பிரச்சாரங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ராதிகா அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு கேட்கும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் சொன்னாங்க. உங்கள் கருத்து என்ன அதுக்கு? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேட்பாளர், இன்னொரு வேட்பாளரை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஆக்சுவலாக வந்து பொலிட்டிக்கலில் மெச்சூரிட்டி இல்லையா, இல்லை எதில் மெச்சூரிட்டி இல்லைன்னு அவங்க சொல்லலை. அதான் இப்போது அவங்களுடைய வயசு அபவ் 50, தம்பியோட வயசு 30+. ஸோ என்ன இருந்தாலும் அபவ் 50ங்கும்போது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், 30+ங்கும்போது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ இவங்க வந்து எதை அரசியலில் சொல்கிறாங்களா ஜென்ரலாக சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் அரசியலில் என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக மெச்சூரிட்டி ஆகிட்டார். ஏன்னா அவர் கேப்டன் இருக்கும்போதே அரசியலில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா கேப்டன் இருக்கும்போதே வந்து நிறைய கட்சி தோழர்களுடைய நல்ல கல்யாண வீடு, காது குத்து வீடு, நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்காரு. பொது மேடைகளில் பேசினார்.
ஸோ அவருக்கும் வந்து அரசியல் தெரியும். அரசியல் தெரியாமலாம் யாருமே இப்போ கிடையாது. இப்போ சின்ன வயசு பசங்களே வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து அவங்க அப்பா கூடயே இருந்து எல்லா விஷயங்களும் அவர் பார்த்துருக்கிறாரு. நல்லதையும் பார்த்துருக்கிறாரு, அதில் கெட்டதையும் பார்த்துருக்கிறாரு. அதில் வந்து மேடம் வந்து அதை சொன்னது வந்து தப்பான விஷயம். அதை வந்து அவர் முதல்ல வந்து அன்னைக்கு அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அவர் என்னுடைய பையன் மாதிரின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பெருந்தன்மை இருந்தது. இப்போ இவங்க சொல்லும்போது ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு பொறாண்மை மனப்பான்மை கண்டிப்பாக வந்துச்சு. அது அவங்களுடைய அந்த இன்டர்வியூலே தெரியுது. ஃபஸ்ட்டு பெருந்தன்மை இருந்தது, இப்போ போட்டி அந்த பொறாமை இருக்குது. ஏன்னா களத்தில் நாங்கள் வந்து பார்க்குறோம்ல, இப்போ தம்பி போகும்போது மக்கள் தன்னாலே எழுச்சியாக வந்து பார்க்குறாங்க. பட் இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆளை சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இடையில கூட நம்ம வந்து ஒரு மீடியாவில் பார்த்தோம், மேடம் ராதிகா மேடம் வந்து கூட்டம் இல்லாதனால பிரச்சாரத்தை பாதியிலே முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அது வந்து ஒரு போட்டியாக கூட அவங்க நினைக்கலாம், பொறாமையாக கூட நினைக்கலாம். அந்த தாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, தொகுதி நிலவரங்கள் எப்படி சார் இருக்குது? இப்போ நீங்கள் நிப்பாட்டிருக்க தொகுதியில் நிறையா விஷயங்களும் இருக்குது. நம்ம வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு ஜாதி பார்த்து தான் ஒரு இடத்துல ஒரு தொகுதி வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க, மற்ற கட்சியிலையும் சரி தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் சரி. அப்படி இருக்கும்போது தொகுதி நிலவரங்கள் எப்படி இருக்குது, இந்த வேட்பாளருக்கு இந்த சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா தேமுதிக இதெல்லாம் பலமான தொகுதின்னு எதை சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. பட் கடைசி ஒரு 5 நாள் வந்து அது மக்கள் மனநிலை ப்ளஸ் வந்து இன்னைக்கு விஜய் ஆண்டனி கூட அது வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. காசை வாங்கி ஓட்ட நல்லவருக்கு போடுங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் வந்து ஒரு சேஞ்ச் வரலாம். ஆனால் நடக்க விட மாட்டேங்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதும் இவங்களை அட்டாக் பண்ணுறதும். பிஜேபியோட வேட்பாளர் பணம் 4 கோடி ரூபாய் சென்னை நயினார் நாகேந்திரனுடைய பணம் வந்து சென்னையிலேருந்து நெல்லைக்கு ட்ரெயினில் போகும்போது பறிமுதல் செஞ்சுட்டாங்க, அவர்கிட்ட வேலை பார்க்குறவருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் பேட்டியை கொடுத்தா என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, எனக்கு யாருன்னு தெரியலன்னு அவரும் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வேலூரில் துரைமுருகன் அவருடைய நெருங்கிய நண்பர் அஸ்கர் அலி வீட்டில் வந்து பணத்தை எடுக்கிறாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பணங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க சைடில் வந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க சைடில் இருந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி இந்த திமுகவுடைய வேட்பாளர்களும் சரி பிஜேபியோட வேட்பாளர்களும் சரி அவங்க டார்கெட் பண்ணி ஒருத்தர் டார்கெட் பண்ணி அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட சொல்கிறாங்க ஒரு நகை வந்து ஒரு இடத்துல வந்து 34 கிலோ வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. கோழி பண்ணையில் 34 கோடி ரூபாய் இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. கோழி பண்ணையில் போய் 34 கோடி ரூபாய் எப்படிங்க வரும்? இப்போ போய்கிட்டு இருக்கு டிவியில் ஸ்காலிங் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. கோழி பண்ணையில் 34 கோழி பண்ணையில் முட்டை இருக்கும். இல்லைனா கோடியா லட்சமா 34 கோடி ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கோழி பண்ணையில் கோழி இருக்கும், முட்டை இருக்கும், 34 கோடி ரூபாவை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த பணங்கள்லாம் எங்கே போகுது, எப்படி போகுது, யாருக்கிட்ட போகுது? ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு உண்டான பவரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு உண்டான பவரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மக்கள் வந்து நிறையா வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றலை. இப்போ வந்து கடந்த தேர்தலில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார், 13/3/2021 தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில் 127வது பக்கத்தில் 4வது வாக்குறுதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீட்டு ரத்து செய்வோம், ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் ரத்து செய்வோம்னு சொன்னார். இப்போ அவங்க நீட்டை ரத்து செய்யலை. இப்போ 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம், அந்த சூட்சமும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். போன தேர்தல் அறிக்கையில் அதை தான் சொன்னார், நீட்டை ஒழிப்போம்னு. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொல்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, அப்புறம் நீட்டை ஒழிச்சிங்களா நீங்கள்? அதே மாதிரி நீங்கள் அந்த தேர்தலில் 505 வாக்குறுதியில் அனைத்து மகளிருக்கும் வந்து நாங்கள் வந்து உதவித்தொகை கொடுப்போம்னு சொன்னீங்க 1000 ரூபாய். இன்றைக்கி நீங்கள் அந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே கொடுத்தீங்களா? 2 கோடியே 19 லட்சம் ரேஷன் கார்டு தான் இருக்குது, 1 கோடியே 16 லட்சத்துக்கு தான் கொடுக்குறீங்க. அதுவும் என்ன சொல்கிறீங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணுறது தகுதி வாய்ந்த பெண்கள்னு? நீ தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னே அதை செய். அப்போ நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல தேர்தல் வாக்குறுதியில்.
இந்த மாதிரி இல்லாதவங்களுக்குலாம் நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம்னு நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல. இப்போ வந்து கவர்ச்சி அரசியல் தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்கள் வந்து என்ன மும்முனை மின்சாரம் நீங்கள் கொடுக்குறீங்களா? நகைக்கடை ரத்துன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? இல்லை, அவங்க வந்து தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் மாற்றி புதுமை பெண்ணு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அவன் தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து முதல் பட்டதாரி பெண்ணுக்கு வந்து 50,000 ரூபாவும் தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. +2 படிக்கிற பெண்களுக்கு அதிமுகவிலேருந்து 25,000மும் தாலிக்கு தங்கமும் கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்கள் அதை மாற்றி புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு படிக்க வசதியில் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுன்னு சொல்லி 12,000 ரூபா தான் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பேரை மாற்றினா போதுமா? அது தகுந்த மாதிரி செய்யணும்ல. ஆனால் நீங்கள் இப்போது பிரச்சாரத்துலேயும் சரி தேமுதிகவும் அதிமுகவும் திமுக தான் டார்கெட் பண்ணுறீங்க. இல்லை, பிஜேபியும் டார்கெட் பண்ணுறோமே. பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு சொன்னீங்க, ஒழிச்சிங்களா? இல்லை, வேலை வாய்ப்பு நாங்கள் இளைஞர்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்களா? ஒருத்தர் தலையில் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் பேங்கில் போடுறோன்னு சொன்னீங்களா, போட்டீங்களா? விவசாயி வந்து பண்ணுற பயிருக்கு நாங்கள் வந்து ரெட்டிப்பு விலை கொடுப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? விவசாய போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைய வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கேட்டக்காக சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பிரச்சாரத்துலேயும் சொல்கிறோம். பிரச்சாரத்திலையும் நான் சொல்றேன் சார். நெட்டி வந்து அதிகம் பார்த்தா இது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திமுக பேசும்போது ஃபுல்லா பிஜேபிக்கு ஆப்போசிட்டா பிஜேபியை பத்தி பேசுறாங்க. ஆனா வந்து தேமுதிக அவர்கள் அதிமுக அவர்கள் முழுக்க முழுக்க டிஎம்கே தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தலை பார்த்து போன்றதுக்காக இறங்கிட்டாங்களான்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. மக்கள் மனநிலை தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வந்து இப்போ திமுகவா அதிமுகவா தான் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து அப்படி பேசுவாங்க. பட் நான் போகிற இடங்கள்ல வந்து பிஜேபியும் பேசுகிறேன், திமுகவும் பேசுகிறேன். ஏன்னா கொடுக்குற வாக்குறுதியை நீ கரெக்டாக செய்யணும். சும்மா வந்து இந்த போர்ஜரி கவர்ச்சி அரசியல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கவர்ச்சி அரசியல், இந்த ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற அரசியலெல்லாம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதல்ல ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது தான் 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்க ஓட்டுக்கு. அப்போ கூட அண்ணாதுரை அவர்கள் வந்து திட்டினாராம், ஏன்பா இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம வந்து அவர்கிட்ட பணம் கொடுத்து மக்களுக்கு பணம் கொடுத்தா தான் காமராஜர் தோக்கடிக்க முடியும்னு சொன்னாங்க. அதுமாதிரி கவர்ச்சி அரசியலை கொண்டு வந்ததும் இவர் தான். கலர் டிவின்னு ஒரு இதை கான்செப்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இலவசங்கள்லாம் வந்துச்சு. அப்போ கூட வந்து அவர் சொன்னார், 2.5 ஏக்கர் நிலம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் கலைஞர். வந்து 2006 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலம் இல்லாதவங்களுக்கு நான் 2.5 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லையா, கொடுக்கலையா, ஏமாத்துறாங்களே. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பொய் தான் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தருமே. நான் என்ன, அதாவது ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டிலும் ஒவ்வொருத்தருடைய செயல்லையும் பேச்சிலையுமே அவங்க பொய் சொல்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். மந்திரிகுமாரின்னு ஒரு படத்தில் வந்து கலைஞர் வந்து கதைவசனம் எழுதிப்பார். திருடினால்தான் அரசியல் பண்ண முடியும், அரசியல் பண்ணினால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சியை பிடித்தால்தான் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு ஒரு டயலாக் எழுதியிருப்பார். இதே இது செந்துரப்பாண்டின்னு ஒரு படத்தில் கேப்டன் ஒரு டயலாக் பேசியிருப்பார். தலைவன்கிற அந்த பதவியை வச்சுக்கிட்டு பதவி சுகத்துக்காக அலையக்கூடாது, மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன் தான் வந்து தலைவன் அப்படின்னு. இதே இது நாடோடி மன்னன்ல ஒரு வசனம் வச்சுருப்பார் எம்ஜிஆர், டபுள் ஆக்ஷனில். அதில் வந்து மந்திரி சபை கூடிட்டு இருக்கும்போது நம்பியார், பிஎஸ் வீரப்பாலாம் இருப்பாங்க. அப்போ வந்து மக்களுக்கு உள்ள விஷயங்களை வந்து ஒருத்தர் படிப்பார். அதில் படிப்பார், என்ன சொல்லுவார்னா, இந்த பணக்காரங்களுடைய வீட்டில் அவருக்கு போக மீதமுள்ள இடங்களை வந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி படிப்பார். அப்புறம் வந்து விவசாயம் பண்ணும்போது விவசாயத்துக்கு வந்து சரியான வந்து மகசூல் வரலன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து டயலாக் வரும். அப்போது தேவையில்லாத குடிசைகள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சக்கரபாணி கேட்பார். தேவையில்லாத குடிசைகள் எரிக்கப்படும் அப்படிம்பார் எம்ஜிஆர். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து சொல்லுவார். அதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையும் செயல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க மக்களுக்கானவங்கன்னு தெரியும். ஸோ வந்து கலைஞர் அப்போவே டயலாக் எழுதியிருக்காரு, திருடுனா தான் அரசியல் பண்ண முடியும், அரசியல் பண்ணாதான் ஆட்சியை முடிக்க முடியும், ஆட்சியை பிடிச்சாதான் அதிகாரத்தை பிடிக்க முடியும், அதிகாரத்தை பிடிச்சாதான் மக்களை ஏமாற்ற முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து கவர்ச்சி அரசியல் திமுகவில் வந்து பயங்கரம். ஏங்க, போன தேர்தலில் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் வந்து சன்மானம் கொடுப்போன்னு சொன்னீங்கல்ல தேர்தல் அறிக்கையில். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 500 ரூபா சிலிண்டர் ஆக்குவோன்னு என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? ஏங்க, அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைக்காரன் அங்கேயே கேட்குறாங்க, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆச்சே அப்படின்னு. இல்லை, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்ல, காங்கிரஸ்கிட்ட சொல்லி நாங்கள் குறைச்சிருவோம்.
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதுக்கப்புறம் பெட்ரோல் நாங்கள் வந்து 75 ரூபா, டீசல் வந்து 65 ரூபா. இனி போன தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொன்னீங்கல்ல, பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னீங்கல்ல, குறைச்சிங்களா? இப்போ மின்சாரத்தை பாருங்களேன், அவன் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆட்சியில் வந்தவுடனே மின் கட்டணத்தை நீங்கள் வந்து டேரிஃப் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. டேரிஃப் நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து மின் கட்டணத்தை செலுத்துறதுக்கு நாங்கள் வழிவகை செய்வோம்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போவும் நீங்கள் இந்த 2 மாதம் மின் கட்டணம் தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ 100 யூனிட் வந்து மின்சாரம் வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க, அது ஓகே, அதை விடுங்க. பட் அந்த டேரிஃபை கூட்டிட்டீங்கல்ல, நீங்கள் முன்பணம் வாங்கினீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நானே வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 தடவை முன்பணம் கட்டியிருக்கிறேன், 5000 ரூபாய் கட்டியிருக்கிறேன். அந்த முன்பணம் எதுக்கு போச்சு, என்ன போச்சு, ஏன் போச்சுன்னு தெரியல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா முன்பணம் 15000 ரூபாய் வாங்க போகிறதாக தகவல். ஓகே, எல்லா வீட்டில் உள்ள மின் இணைப்புக்கு முன்பணம் 15000 ரூபாய் வாங்க போகிறாங்க. நிச்சயமாக பண்ணுவாங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் கூட அவங்க வந்து என்னைக்கு கொடுத்தாங்க? ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு செப்டம்பர் 15ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால கொடுத்தாங்க. இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 1 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா இப்போ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான், கொஸ்டின் மார்க் தான். புரியுதுங்களா? ஏன்னா கஜானால பணம் வேணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடி கடனில் வச்சுட்டாங்க, நடத்த முடியலை. இப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஏற்றணும், மின் கட்டணத்தை இன்னும் ஏற்றணும், முன்பணம் வாங்கணும். டாஸ்மார்க்கில் 20 ரூபா ஏற்றிட்டாங்க, குடிமகனுக்கும் சங்கடம் பிரச்சனை. இதில் வேற 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுங்க சொல்கிறானுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் என்ன எல்லாரும் பலபலன்னு இருக்கிறீங்க, பான்ஸு, பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமு, சிங்காரு பொட்டு, 1000 ரூபாய் வந்துச்சா, 1000 ரூபாய் வந்துச்சா? என்ன நீ யார் கேட்டா உண்ட 1000 ரூபாவை கொடுத்துட்டு இவ்வளோ இலக்கார பேச்சா? இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, வாசி வாசி உங்க அப்பா வீட்டு பஸ்ஸா? யார் பணம்? நீ இந்த ஓசிக்கு பணம் ஒரு நாளைக்கு 3 தடவை தான் அந்த பஸ் போகுது, மகளிர் பஸ். நீ அவங்களுக்கு ஓசிக்கு கொடுத்துட்டு இங்க அவன் பொண்டாட்டி புருஷன், அவன் புருஷன் பிள்ளைகளுக்கு போற பஸ்ல தான் 3 மடங்கு ஏத்திட்டிய. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் தான் அதுவும் போகுது ஓசிக்கு போற பஸ். நீ 5 ரூபா டிக்கெட்டு இப்போ வந்து 10 ரூபா 15 ரூபா ஆக்கிட்டிய. அங்க உள்ளதை இங்கே சேர்த்து வசூல் பண்றிய. நீ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றிய, டாஸ்மார்க்ல ஏத்திட்டிய. ஒரு நாளைக்கு 200 ரூபா போச்சுன்னா அங்கே 30 நாளைக்கு வந்து அங்கே 6000 ரூபாய் பிடுங்கிறியா? நீ மின் இணைப்புல பணத்தை பிடுங்கிறிய, சொத்து வரியில கூட்டிட்டிய, எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தம்பட்டை அடிச்சிட்டு இருக்கிற. 1000 ரூபாய் நீ ஏன் கொடுக்குற? கொடுத்துட்டு இப்படி ஏன் வசூல் பண்றீங்க? இதுல ஒரு அமைச்சர் சொல்றானுங்க எல்லாவனும் கொடுத்துட்டு இந்த பேச்சு ஏன் பேசணும்? இதோட எதிரொலிப்பு இந்த தேர்தலில் வரும், நிச்சயமா வரும், நிச்சயமா வருங்க இந்த எதிரொலிப்பு. அது வந்து தப்பான பேச்சு இல்லை. நான் இதே இதை வந்து எடப்பாடியாரும் கொடுத்தாரு, வெள்ள நிவாரணம் கொடுத்தாரு, 6000 ரூபாய் கொடுத்தாரு, கொரோனா வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தாரு, ரேஷன் கடைக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு. என்னைக்காவது சொல்லி காட்டினாரா அவரு? நீ ஏன் சொல்லி காட்டுற? இல்லை நீ உங்க அப்பா வீட்டு பணத்தில் இருந்தா கொடுக்குற? இல்லை அமைச்சர் புள்ள ஒருத்தர் பேசுறாரு, அவங்க அப்பா வீட்டு பணத்திலே நீ கொடுத்த? பொன்முடி வந்து பேசுறாரு, ஓசி நீ உங்க அப்பா வீட்டு பஸ்லையா கொடுத்த? நீ உங்க அப்பா வீட்டு பணமா? அது கவர்மெண்ட் பணம். நீ திட்டத்தை அறிவிச்ச, வாக்குறுதி கொடுத்த, அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கிற. செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி காட்டுற? நீ தப்பு தானே அது. அப்ப மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. மக்கள் இன்னைக்கு வந்து செல்போன்ல வந்துகிட்டு இருக்கு, நீ மக்களை வந்து கேவலமா பேசுறத, இதெல்லாம் தப்பு தானே இதெல்லாம். விருதுநகர் தொகுதி ஏன்னா வந்து கேப்டன் அரசியலுக்கு வந்ததுக்கு அவர் பண்ண விஷயங்களுக்கு ஒரு இன்னும் கண்டிப்பாக மக்கள் இந்த விஷயம் செய்வாங்கன்ற மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிறீங்க. விருதுநகர் தொகுதியை அங்கே விஜய் பிரபாகர் நிற்கிறாரு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அவருக்கு? 100% அவர் ஜெயிக்கிறாருங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எதிர்த்து நிற்கிற திமுக காங்கிரஸ் வேட்பாளர் வந்து சிட்டிங் எம்பி, 2 தடவை எம்பியாக இருந்தவர், நிறைய செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் செய்யலை தொகுதிக்கு. ஓகே. இன்னொருத்தர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசினபடி தான் மேடம் ராதிகா மேடம், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்டெடியான ஒரு நிலைத்தன்மை கிடையாது, யார் சரத் சாருக்கும் மேடத்துக்கும். அங்கே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒரு கம்யூனிட்டி, அந்த அம்மா ஒரு கம்யூனிட்டி, நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியும் ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யாருமே வந்து சரத் சாரை நம்பலை. ப்ளஸ் இந்த அம்மா அந்த கம்யூனிட்டிங்கிறது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது.
ஓகே, புரியுதுங்களா? அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் இந்த கள நிலவரங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து 100% வந்து தம்பி விஜயபிரபாகரன் ஜெயிச்சிருவார். இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பணமா பாசமா அப்படின்னா பாசம்தான் ஜெயிக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அவ்வளோ பேரும் வந்து ஓட்டு போடணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இவங்க பணம் கொடுத்தாலுமே அதை மீறி அங்கே வந்து அது ஜெயிக்கிறதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னும் போது மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுடைய வாய்ஸ் அதிகமாக இருக்கும். விளம்பரங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே திமுக விளம்பரம் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. அவங்க பேசுகிற விஷயம் அதிகமாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாயா, ரொம்ப ஜாலியாக மோடியை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட கை ஓங்கி தானே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை அது நிச்சயமா. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து திமுகவிலே வந்து அவங்களுக்கு ஆர்டரே போட்டிருக்காங்க. நீங்கள் தொகுதி வந்து ஜெயிச்சு வரலன்னா அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் பதவி போயிடும், மந்திரி பதவி போயிடும்னு சொல்லி ஆர்டரே போட்டிருக்காங்க. இப்போ விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 2 மந்திரி அங்கே இருக்காங்க, 2 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. ஒன்று திரு KKSR அவர்கள், இன்னொன்று வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள். ஓகே 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 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ 2 அமைச்சர்கள் அவங்க திரும்ப மாவட்ட செயலர் வேற. ஸோ அவங்களுக்கும் நெருக்கடி இருக்கும். அவங்களும் வந்து நெருக்கி வேலை செய்வாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கும் அவங்க தலைமையில் வந்து பதில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் மீறி நிச்சயமாக வந்து இங்கே நல்லா இருக்கு. இவங்க 3 வேட்பாளரில் வந்து திரு விஜயபிரபாகரனுடைய கிரவுண்ட் ஒர்க்கு நல்லா இருக்கு, பிரச்சாரம் நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் பார்க்குறோம், கண்கூடா பார்க்குறோம். ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து உள்ள வேலை செய்யலை. அவங்க வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் இப்போ திமுக விளம்பரம் தானே இருக்குது. விளம்பரம் வந்து மீடியாவில் இருக்குது, பேப்பரில் இருக்குது. ஏன்னா ஏங்க அவங்க வந்து அப்படித்தானங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவுன்னு ஏமாற்றி ஒரு பாட்டில் ஏமாத்துறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் இப்போ நிறைய பொய்யை சொல்லி ஏமாத்துறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் குரல் வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம். உங்க அமைச்சரே 299 நாள் செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, அவரே நீங்க காப்பாற்ற முடியல. நீங்க எப்படிங்க இந்தியாவை காப்பாத்துவீங்க? எப்படி நீங்க இங்க இந்தியாவை காப்பாத்துவீங்க? இன்னைக்கு 299வது நாள் இருக்காரு அவர் ஜெயிலுக்குள்ள. நாளைக்கு 300வது நாள், வெற்றிகரமான 300வது நாள் நாளைக்கு. எண்ணி வச்சுட்டு இருக்கேன் நான். இந்த தேதியை நாளெல்லாம் எண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். படம் மாதிரி சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க உங்க அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து காப்பாற்ற முடியல. நீங்க வந்துட்டு பேசுறீங்க வாங்க இந்தியாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்க எப்படி நீங்க 38 MPயை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்னங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்க? இன்னைக்கு மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாமே நீங்க தானங்க கொண்டு வந்தீங்க. அது என்ன கச்சத்தீவாகட்டும், மீத்தேன் திட்டமாகட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், நெடுவாசலோட திட்டமாகட்டும், கச்சத்தீவெல்லாம் நீங்க தானங்க தார வார்த்து கொடுத்தீங்க. இன்னைக்கு வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை மக்களுக்கு எதிரான திட்டத்தையும் இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது நீங்க தானே. நீங்க துணை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்தை போட்டீங்க. 1974 ஜூன் 26, 28 கச்சத்தீவுக்கு ஒப்பந்தம் போட்டது உங்க அப்பா தானே கையெழுத்து போட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது யார் கையெழுத்து போட்டது? 1974 ஜூன் 26, 28 அங்கே இந்திரா காந்தி அம்மையாரும் திருமதி பண்டாரநாயக்கரும் இலங்கையில் இருக்கும்போது யார் கையெழுத்து போட்டது? ஒன்று மக்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ பிஜேபியும் திமுகவும் பேசுகிறீங்க. ஏன் பிஜேபி 10 வருஷம் இருக்கும்போது அந்த கச்சத்தீவை மீட்டு எடுத்துருக்க வேண்டியது தானே? 200 சொச்சம் கிலோமீட்டர் வந்து 10,000 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்கங்க. கச்சத்தீவும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஏங்க இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போதைய பிரதமர் வந்து நேரு அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தார். அதுக்கப்புறம் அம்மையார் வந்தாங்க. 66 இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. 1947 இந்திரா சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த கச்சத்தீவு ஏரியா உங்க கையில தானே இருந்துச்சு. 1956 அப்புறம் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அதை கண்டுக்கவே இல்லை. அதை கண்டுக்காம அவன் வந்து விமான பயிற்சி கொண்டு வந்தான், ராணுவ பயிற்சி எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டான் இலங்கை அந்த ஏரியாவில். அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும்போது அதை நீங்க கண்டுக்கல. இப்படித்தானே காவேரி ஒப்பந்தத்தையும் நீங்க விட்டீங்க. சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் 1924 இருந்து 74 வரைக்கும் 50 வருஷத்துல ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது. 74 அந்த கான்ட்ராக்டர் ரினியூல் பண்ணிருக்குமா வேண்டாமா? 74 திமுக தானே ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு நாடகம் போடுறீங்க. கூட்டணி கட்சி தானே அங்க காங்கிரஸ். அவன் என் உயிரே போனாலும் நான் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் TK சிவகுமார் சொல்றாரு. நீ இங்க கூட்டணி கட்சியா இருக்கிற, அங்க எதிர்கட்சியா இருக்கிற, என்ன நீங்க யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க.
கோயம்புத்தூரை தாண்டி பாலக்காடு போனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சண்டை போட்டு அடக்கம். இங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணிங்கிறீங்க. மக்களை ஏன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஸ்டாலின் குரல் ஒலிக்கட்டுமா? எப்படி ஒலிக்கும்? எல்லாம் ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு எப்படி ஒலிக்கும்? உங்க அமைச்சர்கள் இருக்கிறவனே 300 நாள் கிட்டத்தட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியல. நீங்க இந்தியாவை காப்பாத்துவீங்க? 39 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்க இந்தியாவை காப்பாத்திட முடியுமா? எம்பியை வச்சுக்கிட்டு காப்பாத்துவீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? இந்தியாவை காப்பாற்றணும்னு பொய்யா ஏன் பேசுறீங்க? பொய்யா ஏன் பிரசுரம் பண்றீங்க? நீங்க போன தடவை 38 எம்பி இருந்தீங்களா? என்னைக்காவது உங்க நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இங்க கேட்டா எங்களுக்கு ஜிஎஸ்டியில் இவர் செங்கலை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. செங்கல் எய்ம்ஸ் செங்கலை நீ 3 வருஷம் ஆயிடுச்சுல, செஞ்சிருக்க வேண்டியதானே? எடப்பாடி செய்யலன்னு சொன்னீங்கல்ல. அவர் ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தார்லாங்க. 11 மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தா? எந்த ஸ்டேட்லயாவது 11 மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. எந்த ஸ்டேட்லயாவது? பிஜேபி ஆளுகிற ஸ்டேட்ல கூட 11 மெடிக்கல் காலேஜ் வரல. ஆனா எடப்பாடி ஐயா கொண்டு வந்தார்ல 11 ஸ்டேட்டை. ஒரு செங்கலை கொண்டு வந்து இது நான் அடிக்கல் நாட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வந்தேன் எய்ம்ஸ் செங்கல். இப்பவும் செங்கலை தூக்கிட்டு அலையறீங்க. ஏன் நீங்க 3 வருஷம் ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? அதை நீங்க கொண்டு வர வேண்டிய 38 எம்பி அங்க இருந்தாங்கல்ல, அதை பேசி எய்ம்ஸை கொண்டு வந்துருக்க வேண்டியதானே? ஏன் செய்யல? இன்னைக்கு நீங்க ஊரா போய் பேசுறீங்க 29 பைசா. என்னங்க நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கு தெரியுமா வேண்டாமா? நீங்க ஊரு போய் சொல்றீங்க 29 பைசா ஜிஎஸ்டி எங்களுக்கு ரிட்டர்ன் அவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னு. நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கே தெரியுது. நீங்கள் ஜிஎஸ்டியில் அதிக பணமாக வாங்கி, அதாவது ஒரு மாநிலம் பின்தங்கி இருந்ததுன்னா அதுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட வாங்குறது அங்கே அதிகமாக கொடுக்குறாங்க. நீ பீகாருக்கு 1 ரூபா வாங்கிட்டு 7 ரூபா கொடுக்குற, நீ அங்கே இவ்வளோ ரூபா வாங்கிட்டு இங்கே கொடுக்குற. எனக்கு நீங்க இப்படி பேசக்கூடாது. ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க நீங்க பேசக்கூடாது. இப்போ ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்கள ஒருத்தன் நல்லா குண்டா ஐட்டா நல்லா இருக்கான், இன்னொருத்தன் நல்லா நோஞ்சா மாதிரி இருக்கான். அப்போ அவனுக்கு தானே அதிகமாக சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ ஒரு பின்தங்கிய மாநிலம் இருக்குன்னா ஒரு மாநிலத்தில் வாங்கி இன்னொரு மாநிலத்தில் கொடுக்குறாங்க. இதை நீங்க ஏன் கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். 29 பைசா மிஸ்டர் 29 பைசா ஏன் அதை தப்பா பேசுறீங்க? நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது இல்லாம எல்லா தொகுதியிலையும் போய் நீங்க இவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் வந்துருவேன் 2 நாள் மாசத்துல 2 நாள் இருப்பேன். இருக்கிறது 40 தொகுதி, அப்ப 80 நாள், ஒரு மாசத்துக்கே 30 நாள் தான். நீ எப்படி 2 நாள் உட்காருவ? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஏன் இப்படி பொய்யா பேசுறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். திமுக பேசியே தான் நாட்டை பிடிச்சாங்க, நாட்டை கெடுத்தாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. நம்ம மக்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. மக்கள் இப்போ அவங்க கையில எல்லாமே ஆன்லைன் சோசியல் மீடியா இப்போ கொஞ்சம் முழிச்சிட்டாங்க. இவங்களுடைய இந்த தில்லுமுள்ளு தலம் இனிமே வேகாது. அதனாலதான் சொல்றேன், சும்மா ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியத்துல போறாரு, வாங்க இந்தியாவை காப்பாற்றணும். 39 எம்பியை வச்சுட்டு நீங்க எப்படி இந்தியாவை காப்பாற்ற முடியும்? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? நீங்க ஒரு ஸ்டேட்ல 39 எம்பி இந்தியாவை காப்பாற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம்? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்காங்க. கேட்கணும். நான் தான் கேட்குறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி கிறிஸ்டி. ஆகாயம் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.